பிடிஏ க்காக விளக்கப்பட வேண்டும் என்ற கருத்து நாடு பூராகவும் இருக்குது. 2021ஆம் ஆண்டு காங்கிரஸ் துறையிலிருந்து தங்காலை வரைக்கும் நாங்கள் ஒரு போராட்டம் செய்தாங்க. 25 மாவட்டங்களுக்கும் 23 நாட்கள் பிரயாணம் செய்து செய்தாங்க. எட்டாண்டிகள ஒருவர் கூட அந்த அந்த கேம்பெயினை எதிர்க்க இல்லை. வீதியோரங்களில் நின்று தான் கையெழுத்து எடுக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. எல்லா மக்களும் அதுக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறது. 2021ஆம் ஆண்டு அதில் பிரதானமாக எங்களோட பிரயாணம் செய்தவர்கள் இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள். ஒவ்வொரு தலைநகரத்திலையும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திலையும் அவர்களுடைய முக்கியமான உறுப்பினர்கள் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் எங்களுக்கு பக்கத்தில். நான் இப்போ கொழும்பு கோட்டைக்கு முன்னால் நின்று கையெழுத்து எடுக்கல வசந்த சமரசிங்க வந்து கையெழுத்து போட்டு பேசுகிறேன். மாத்தறையில் சுனில் ஆந்தோனேஜி, களுத்துறையில் நலிந்த ஜாத்திஸ், அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் தங்களுடைய முக்கியமான பிரமுகரை அனுப்பி அதை முற்றாக நீக்க வேண்டும் என்ற கருத்தை எங்களோட சேர்ந்து செய்தவை. அது மட்டுமல்ல, எங்களை விட கூடுதலான ஒரு நிலப்பாட்டை அவர்கள் எடுத்தவை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சிடிஏ வந்தபோது நாங்கள் அந்த பாராளுமன்றத்தில் குழுவில் விவாதங்களில் ஈடுபடுறாங்க. நாங்கள் ஒன்றுக்கு தெரியும், சுவாசிக்காக தெரியும், அதில் வீரியத்தை குறைக்கலாமான்னு அவர்கள் ஒன்றுக்கும் வராததுக்கு காரணம் நாங்கள் இப்படியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டோம், அது முற்றாக போவோம். அப்போ முற்றாக அது நீக்கப்பட வேண்டும் என்று இப்போ போய் அவைகளுக்கு தன்மையாக சொல்றதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அது அவர்களுடைய வாதம், அது எங்கட வாதமும் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், முற்றாக நீக்கப்பட வேணும். ஆனால் அரசாங்கம் எப்படியோ கொண்டு வரதான் போகுதுன்னு சொன்னால் அதில் இருக்க வீரியத்தையாவது இவ்வளவு குறைக்க வேண்டும் என்றதுக்காண்டி சில விஷயங்களை சொல்கிறோம். அவர்கள் அந்த வேலையில் ஈடுபடவே இல்லை. ஏடிஏ வந்தபோது நீதிமன்றத்துக்கு போனவே. யார் போனது? இப்போ வெளிவிவகார அமைச்சரும் பிரதம மந்திரி ஹரிணி அமரசூரியவும் விஜித்த ஹேரத்தன் நீதிமன்றத்துக்கு போய் அதை எதிர்த்ததில் பிரதானமான அவர்கள் எதிர்ப்பு வந்து பயங்கரவாதத்துக்கு வரைவிலக்கணம் இல்லை, பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு வரைவிலக்கணம் இல்லை என்றதைத்தான் அவர்கள் சொல்லி நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துகிறேன். இன்றைக்கு பிஎஸ்டியிலையும் பயங்கரவாதத்துக்கு வரைவிலக்கணம் இல்லை, அவர்களை கொண்டு வர சட்டத்தில். அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சகலருக்குமான நீதி என்ற இப்போ சுவாசிக்காட்டைக்கு இருந்த நீங்கள் டிசம்பர் 10ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு கொழும்பில் ஒரு கருத்தரங்கில் நீதி அமைச்சர் வந்திருந்தவர். அப்போ அதில் பயங்கரவாத தடுத்திட்டத்தை நீக்கிற பெட்டி பேசி அதை இன்னும் அதில் கொஞ்சம் பேர் கை செய்யப்பட்டிருந்த பெட்டி சொன்னபோது எனக்கு காதுக்கு சொன்னவர், இல்லை நாங்கள் பாவிக்க மாட்டோம், அது விரைவில் முற்றாக நீக்குவோம். ஏடிஏ பெட்டி இறங்கமன்ற கல்லூரியில் நாங்கள் ஒரு கருத்தரங்கு வைத்த போது ஹர்ஷன நாணயக்கார வந்து மேடையில் ஏறி பேசினவர், இது முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும், முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும், மாற்றீடாக ஒரு சட்டம் கொண்டு வரக்கூடாது. அப்ப இப்ப அவர்களுக்கு நாங்க போய் இதை திருப்பி சொல்றதா? எங்களை விட கூடுதலாக தீவிரமாக இருந்தவர்கள் இதுக்கு மாற்றீடாக சட்டம் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார்கள். அவையே நாங்கள் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி என்பிபி ஆர்கனைஸ் பண்ணது ஒரு செமினார், பிடிஏ முற்றாக நீக்க வேண்டும் சொல்லி என்ன விசேட பேச்சாளராக அழைத்து நான் போய் அதில் விசேட பேச்சாளராக பேசினான். அவர்கள் நிலைப்பாடு முற்றுமுழுதானே. இப்போ ஜனாதிபதி செயலகத்தில் சட்ட என்ன டிரெக்டர் லீகல் விஜய் பண்டார் அவர் தான் தலைமை தாங்க. அப்போ எனக்கும் இப்போ ஜனாதிபதி தான் என்ன அழைச்சவர். அப்போ ஜனாதிபதி என்ன அனுகுமார சாராக என்ன அழைத்தபோது என்ன சொன்னது, இது முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் தான் நாங்கள் செய்கிறோம். நான் சரி அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் பேசுவேன். நான் சிங்களத்தில் பேசினேன் அந்த கருத்தில். அப்போ மக்கள் மத்தியிலேயும் எல்லா மாவட்டங்களிலையும் பிடிஏ அகற்றப்பட வேண்டும் என்ற போராட்டத்துக்கு மக்கள் ஆதரவு இருந்தது. அதில் இவர்களும் முன்னுக்கு நின்று செய்தவை. அப்போ திடீரென்று இவர்கள்ட்ட முதுவை தடவி அதில் கொஞ்சி குழாவி ஐயோ இதில் இப்படி இருக்குது அப்படி செய்யுங்கன்னு எல்லாம் சொல்றதுல எனக்கு என்ன அர்த்தமே விளங்கல. அவர்களுக்கு தெரியாதது இல்லை. நான் சட்டத்தரணியாக சத்தியப்பிரமாணம் செய்த காலத்தில் நான் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதிமன்றத்தில் நிறைய வழக்கு நடந்தது. எல்லாமே ஜேவிபி காண்டி
என்ன 88, 89, 90ஆம் ஆண்டுகளில் பாதிக்கப்பட்ட அவர்கள் தான். நான் இலவசமாக செய்த இந்த என்ன லீகல் இதுக்களால் செய்த வழக்குகள் எல்லாமே பிடிஏ வழக்கு முழுக்காவே எழுத்தாங்க. கன்வென்ஷனால் என்னது எல்லாமே அவர்களுக்கு தெரியும். எங்களை விட அவர்களுக்கு கூட தெரியும் இதில் பாதிக்கும். அப்போ அப்படியானவர்கள் ஏடிஏக்கு இருக்கிற வித்தியாசம் எனக்கு தெரியல. ஏடிஏ விட மோசமாக இருக்கு இந்த டிராஃப்ட். ஏடிஏ விட மோசமான ஒரு டிராஃப்ட் இது. அப்போ இது எந்த முகத்தோட இதை முன்வைக்கிற மக்கள்கிட்ட ஆலோசனைக்கு அதைத்தான் நாங்கள் கேட்கணும். எந்த முகத்தோட நீங்க மக்கள்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க? இதை கொண்டு வந்து காட்டி அதைத்தான் கேட்க வேண்டும். முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்றது நானும் ஒத்துக்கொள்றேன். ஆனால் அதே நேரத்தில் இதில் சுவாசிக்காக்கும் எனக்கும் மாற்று கருத்து இருக்கக்கூடும். ஏற்பட போகிற தாக்கத்தை எவ்வளவுக்கு குறைக்க முடியுமோ அதுக்கு குறைக்கிற அளவுக்கும் நாங்கள் செயற்பட வேண்டும். சமாந்திரமானது தான் என்னுடைய கருத்து. முற்றாக நீக்கப்பட வேண்டும், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்பட போகுதுன்னு சொன்னால் அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போகுது? ஏடிஎல் என்ன சொல்றது? ரெஃபரண்டம் வேணும்னு சொன்னதா? இல்லை, சில சரத்துக்கள் 3-2 வேணும்னு சொன்னது. 3-2 கூட இருக்குது. அவை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இதை ஒன்றும் செய்யலாம். இது மக்களோட கருத்து. அதுலேயும் விசேஷமாக நீங்க சொன்னதை நீங்களே மீறுறீங்கள் என்ற கருத்தை தான் நாங்கள் முன்வைக்க வேண்டுமே தவிர இந்த டெக்னிக்காலிட்டியை காட்டி இது இப்படி சொல்லி பிரயோசனம். இந்த சட்டமூலத்தை மக்கள் முன்பாக வைத்தது இவர்கள் செய்கிற மிக பாரதூரமான ஒரு கொடூரமான செயல். அப்ப இதே செய்வினம் என்றால் இவர்கள் இந்த வலதுசாரி கட்சிகளை விட மோசமான ஆட்கள். இதே செய்ய துணியினம் என்ற ஒரு வருஷத்துக்குள்ள அதை விட மோசமான ஆட்கள். இவை எவ்வளவுக்கு பாதிப்புன்றது தங்களுக்கே தெரியும். தங்கள தோழர்களே எத்தனை பேர் இழந்திருக்கிறோம் இந்த சட்டத்துக்கு. அதையே செய்கிற அரசாங்கத்துக்கு நேரடியாக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நேர் எதிராக மீறுகிறார்கள் என்ற குரலைத்தான் நானும் கூட எழுப்ப வேண்டும் என்றது என்னுடைய சஜஷன். இது பற்றி ஒரு விழிப்புணர்வை நாங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. அந்த விழிப்புணர்வு இந்த அரசாங்கம் பற்றிய மாயைக்கு அப்பால் தான் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நாங்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து. ஏன்னால் இங்கே கருத்துரைத்தவர் சட்டத்தரணி சுமேந்திரன் உட்பட இந்த சட்டத்தை வேண்டாம் என்று சொன்னவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறார். அப்போ இந்த இடத்திலே பொதுமக்கள் முன்னால் ஒரு பெரிய கேள்வி எழுதுகிறது. அப்படி சொன்னவர்கள் அல்லது இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறவர்கள் ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வர முன்னிற்கிறார்கள்? அந்த இடத்திலே தான் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எதிர்கால பொருளாதார, அரசியல், சமூக நிலைமைகள் தான் முக்கியமான காரணமாகும். எங்களை பொறுத்தவரை நாங்கள் சொல்கிறோம், ஆட்கள் மாறியிருக்கிறார்களே தவிர அமைப்பு எந்தவித இதுவும் மாறவில்லை. கதிரைகளுக்கு ஆட்கள் மாறினார்களே தவிர கதிரைகள் இருந்த இடத்திலே தான் இருக்கு. ஆகவே அதை பற்றிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு வராமல் நாங்கள் இந்த சட்டத்தை மேலெழுந்த வாரியாக 1979ஆம் ஆண்டு இந்த சட்டம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் கொண்டு வந்து நாங்கள் கடுமையாக இருந்தோம். ஆனால் அது தமிழ் மக்கள் மீது பாய்ந்து, முஸ்லீம் மக்கள் மீது பாய்ந்து, சிங்கள மக்கள் மீது பாய்ந்து, சிங்கள இளைஞர்கள் மீது பாய்ந்து, தொழிலாளர்கள் மத்தியிலும் பாய்ந்த சம்பவங்களை அது இடையிலே அது நடைமுறைக்கு கொண்டு வராமல் போயிருக்கல. ஆகவே தான் நாங்கள் மக்கள் மத்தியில் இதற்கான விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சட்டம் ஏன் கொண்டு வர இவர்கள் நிற்கிறார்கள் என்று சொன்னால், அந்நிய முதலீட்டாளர்கள், அந்நிய கடன் கொடுப்பாளர்கள், அந்நிய சக்திகளுடைய முதலீட்டுக்கான அடிப்படைகளை உறுதிப்படுத்துவதற்கு அவர்களுடைய ஆலோசனையின் பேர் தான் என்னுடைய அபிப்பிராயம். அந்நிய சக்தியுடைய உத்தரவாதம் தான் அவர்கள் பேசுகிறார்கள். நாளைக்கு நாங்கள் இந்த கடனுக்கு எதிராக மக்கள் இருந்தால், பொருளாதார நெருக்கடிகளுக்கு எதிராக மக்கள் இருந்தால், அல்லது அரசியல் இன்னொரு சூழ்நிலையிலே இன்னொரு அறகலை போல ஒரு எழுச்சி வந்தால், அதிலிருந்து பாதுகாப்பதற்கு என்ன உத்தரவாதம் நீங்கள் தருவீர்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த என்பிபி அரசாங்கம் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்து இந்த அந்நிய சக்திகளை திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் எந்த விதமான அச்சமுமின்றி உங்களை முதலீட்டை தாருங்கள், என்னும் கடனை தாருங்கள்,
இன்னும் பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் கொண்டு வந்து அந்நிய வட்டி கார்கள் கொண்டு வந்து எங்களுக்கு கலந்தார்கள் என்ற உத்தரவாதத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இதற்கு எதிராக மக்களை அரசியல் சமூக பொருளாதார அடிப்படையில் விழிப்புணர்வை கொண்டு வருவது இந்த சட்டத்தை விளங்கப்படுத்தி மக்களை அணிதிரட்ட முடியாது. ஆகவே இந்த சட்டத்துக்கு பின்னால் மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை நாங்கள் மக்களுக்கு விளங்கச் செய்வது மிக முக்கியமான விடயம் என்று நான் எல்லாரும் சொன்ன சுமந்திரன் கடைசியாக சொன்னபடி பார்த்தா கட்டாயம் எதிர்கோடு பண்ணுறது எல்லாருக்கும் விளங்கு. என்னுடைய கொஷன் என்னென்னா எதிர்த்து மீட்டிங்கை நாங்கள் வைக்கிறோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல்ல இன்னொரு லோயரோட மீட்டிங் கொண்டு வச்சுருந்தார். நான் குருபர் அப்படியே 2-3 தான் நடக்கும். இப்படி தட்டு நான் செய்கிறது நாங்களே ஒன்றிணைச்சு ஒரு பெரிய எடுப்பில் இதை செய்தால் தான் அதில் ஏதாவது ஒர்க்கு பிரிச்சு இந்த கூட்டம் 2ஆம் தேதி நடக்குது. ஒரு 2 கிழமை நடந்தது. அதில் எடுத்த முடியும்படியோ டீம் உருவாக்கினாங்கன்னு சொன்னது. அப்புறம் இப்போ கூட்டம் தான் வைக்கும். இந்த கூட்டம் வச்சதே ஒரு 50 பேருக்குள்ள இருக்குது. ஆனால் பல பேர் பிரிஞ்சு இருக்கிற விஷயத்தை அரசியல் கட்சி என்று பார்த்தா கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் இருக்கார். இவர்கள் உடைய என்ற கட்சியில் சேர்ந்தவர்கள் இருக்கிறார். அரசியல் கட்சிகள் இதுக்கு என்ன செய்கின்றன? அவர்கள் எங்களோட உபயோகத்தோடு சேர்ந்து இயங்கினாமா அல்ல ஒரு திட்டம் வைக்காமல் மொத்தமாக ஒரு வடக்கு கிழக்கோ சேர்ந்தது வடக்கு மட்டும் சேர்ந்த ஒரு எதிர்ப்பு இதை உருவாக்கினா என்ன நடைமுறை சாத்தியமாக செய்யலாம் வந்து நான் பெரிய அளவில் ஒரு போராட்டம் கூட யாழ்ப்பாணத்திலோ வடக்கிலோ நடக்கிறது கூட நல்ல எல்லா தரப்பிலும் இதுக்கு எதிராக இருக்கிறாங்க. இந்த அரசியல் சித்தாந்தங்கள் வேறு இருந்தாலும் இதை எதிர்க்கிற ஒரு முக்கியமான இதில் கனவே கொண்டு திரளலாம். ஏன்னு சொன்னால் இந்த வகையில் அந்நிய முதலீட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஆக்களும் கூட இது வேண்டாம் வேறு காரணங்களுக்காக இது வேண்டாம் என்று சொல்கிற ஆக்களும் இருக்கு. நம்ம இந்த மொமெண்ட்டை நாங்கள் எல்லாரையும் சேர்த்து அதை கொண்டு வந்து ஒரு போராட்டமாக அதை மாற்றுறதும் கொண்டுக்கு நல்ல ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த பயங்கரவாத சட்டத்துக்குள்ளாக ஒரு பேரும் போகிறது இதற்கு ஒரு பக்கம் இருக்குது. பட் அந்நிய மூல இங்கே வரப்போகுதுன்றதுக்கும் எதிராக அதை பாதுகாக்கிறதுக்கான இந்த விஷயத்தை சொல்லப்படும். ஆனால் இந்த கேள்வி என்னென்னா இன்றைக்கு இலங்கை பொறுத்தவரையில் முதலீடுகள் இல்லாமல் இலங்கை தன் பொருளாதாரத்தை பாதுகாப்பதுன்றது ஒரு கேள்வி. அப்போ இந்த சட்டத்தின் விளங்கின நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த முதலீட்டாளருக்கு பாதுகாத்து அவைக்கு எதிராக இந்த விடயத்தை கொண்டு வராமல் இது எப்படி செய்யலாம் என்ற சம்பந்தமாக ஒரு அபிப்பிராயத்தை நீங்கள் முன்வைத்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு கடமை இருக்குன்னு சொன்னால் தொடர்ந்து போராட்டம் தான் என்று சொன்னால் வாழ்க்கையில் மக்கள் அபிவிருத்தி என்ற போகிறார். அப்போ இந்த அபிவிருத்தி இப்போ எங்களுக்கு தேவை. இந்த நாடு சுயட்சமாக இருக்க வேண்டும். இந்த மக்களுடைய பொருளாதார பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும்ன்றதுக்காக எங்களுக்கு தேவைப்படும். அந்த நேரம் இந்த இதை நாங்கள் வெறும் கடந்த காலத்தில் எனக்கு தெரிந்த காலத்தில் எங்களுடைய தமிழ் போராட்டங்கள் முழுக்க எல்லாரும் எதிர்வாதம் விளைவிச்ச பழக்கம்தான் இருக்கே தவிர இன்றைக்கு எங்கள் நாட்டை கட்டி வளர்க்க வேண்டும் என்ற பக்கத்தில் நாங்கள் சட்டத்தரணிகள் எல்லாம் சேர்ந்து என்ன கருத்தை முன்வைக்கிறீங்க? அதுக்காக சாதாரண கருத்தை அதை பற்றி யோசித்தா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இந்த சட்டத்துக்கு எதிராக நாங்கள் கருத்துக்களை முன்வைக்கலாம். ஒரு விளக்கம். நான் இன்ஜினியர், எனக்கு தெரியாது. ஆகவே மன்னிக்க வேண்டும். நான் சொற்களில் விளம்பிட்டால் நண்பர் கூறிய மாதிரி இந்த பயங்கரவாதம் என்றால் என்ன என்பதை பற்றி உண்மையில் எனக்கு விளக்கம் இல்லை. நீங்கள் ஒரு ஒரு டெஃபினிஷன் மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? கவர்மெண்ட்டை விடுவோம். இல்லைன்னு பட்சத்தில் ஒருவேளை அப்போ ஹிந்தி வந்தபடியால் அவர் சொல்லியிருப்பாரோ தெரியாது. அந்த பயங்கரவாதம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு டெஃபினிஷன் இருக்கத்தானே வேணும். அப்போ அது ஒன்று. பிறகு நண்பர் குறிப்பிட்ட மாதிரி இந்த பயங்கரவாதம் என்ற ஒன்று இருந்தால் உண்மையிலேயே ஏதோ ஒன்று இருக்கத்தானே வேணும். ஏதோ ஒன்று இருக்கத்தானே வேணும். அதாட்டி நான் கதைக்க மாட்டேன். அந்த பயங்கரவாதத்துக்கு நடந்தால் இந்த எல்ஜிடியோ இல்லாட்டி மற்றது கவர்மெண்ட்டோ இல்லாட்டி வலதுசாரியோ இடதுசாரியோ எல்லாம் நல்ல வழியாக நடந்தாலும் அது லக் மாதிரின்னு சொல்லலாம். வேறு கான்ட்ரிஸில் பயங்கரவாதம் இருந்திருக்கு, அது இங்கே வரப்படாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றலாம். அப்படி ஒரு சான்ஸ் இருக்குதா என்றது எனக்கு ஒரு கேள்வி.
விளங்குதுன்னு நினைக்கிறேன். பயங்கரவாதம் என்றால் என்னென்னு தெரிஞ்சால் தான் எனக்கு தெரியும். எனக்கு உண்மையிலே தெரியும் பயங்கரவாதம் என்றால் என்ன. ஆனால் வந்து இருக்குதுன்றது கொஞ்சம் விளங்குது. ஏனென்றால் மக்களில் நாங்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்றதுகள் இருக்குது. ஆனால் நேரம் காலம் கெட்டாலே நல்லவராக இருக்கலாம், நல்லவர் கெட்டவராக இருக்கலாம், அது வேறு. அப்போ நீங்கள் வந்து இந்த பயங்கரவாதம் என்று ஒன்று இருக்குதா உண்மையில் இங்கே இல்லாட்டிலும் வேறு எங்கேயாலும் இருக்குதான்றதை ஒன்று சொல்ல வரும். ரெண்டாவது, நீங்கள் கதைக்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு தடக்குது. என்னன்னு சொன்னால், ஜனநாயகம் என்று சொல்லும் மக்கள் என்று சொல்லுவதெல்லாம் நாங்கள் கண்டபடி யூஸ் பண்ணலாமோ. இப்போ இந்த கூட்டத்தில் எல்லோரும் தீர்மானிச்சோம்னு சொன்னால் அந்த எல்லோரும் என்ற சொல்லு என்ன முழுக்க யாழ்ப்பாணம் முழுக்கவா இல்லாட்ட இதில் 15-20 10 லட்சம் செலவு இருந்தால் நாங்கள் எல்லாருக்கும் வந்து நாங்கள் ஒரு ப்ரெசென்ட் பண்ணலாமோ கேள்வி வருது. அப்போ இந்த மக்கள் என்று சொல்லி எனக்கு சிரிப்பு வந்தது என்ன, அந்த மக்கள் வங்கியில் கடன் கேட்க போனால் அது மக்கள் வங்கி கடன் தருது. அப்போ நான் மக்கள் இல்லையா என்றால் கொஞ்சம் கூட படித்ததாலும் என்ன தெரியாது. எனக்கு அந்த கூட படித்தாலும் குழப்பங்கள் அது எனக்கு கொஞ்சம் நல்லா விளாங்குது. எனக்கு கூட்டத்தை குழப்பம் மாதிரி வரும் சாரி. ஆனால் என்ன செய்கிறது, எனக்கும் ஒரு இடத்தை தேவை மக்கள் என்ற முறையில் கிடையாது. நானும் ஒரு மக்கள் தான். படித்தது குற்றமா என்ற கேள்வியும் வரும். ஆனால் படித்ததும் குற்றமும் இருக்குது, என்ற குழப்ப குணமும் இருக்குது. இது கொஞ்சம் நீங்கள் விளங்கினாச்சு. படித்ததால் வந்த குழப்பங்களும் இருக்குது. அப்போ அதுவும் ஒரு பாட்டுத மக்கள் படித்ததால் வரும் குழப்பம். அப்போ இந்த மக்கள் என்றதும் மற்றது ஜனநாயகம். நீங்களும் கதை கேட்கலாம் ஜனநாயகம். அப்போ இந்த ஜனநாயகமான அமெரிக்கா வந்து இப்போ வெனிசுலா போய் படத்திலிருந்த ஜனாதிபதியே கிளப்பி கொண்டு போனால் ஜனநாயகம் சொல்லி கொண்டு நாளாக வாழ்ந்துக்கிறான்னு சொன்னார். இதமே வருது. அப்போ அதில் பற்றி ஒரு சின்ன விளக்கம் தான் நீங்கள் தான் maybe not a precise definition, there are some definitions there. ஆனால் ஸ்வஸ்திகாவை மென்ஷன் பண்ணவங்க வந்து இந்த டெரரிசம்னு சொல்லப்படுகிற சொல்லு வந்து லீகலி அக்செப்டடா, அந்த கவுண்டர் டெரரிசம் லோஸை உருவாக்குறன்றது வந்து ஆப்ஷனல்ன்றதை தவிர ஒவ்வொரு நாட்டுக்கும் மேண்டேட்டரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு திங்கிங்கை கொண்டு வந்தது வந்து September 11 குண்டுவெடி எங்களோட ட்வின் டவர்ஸ் அமெரிக்கா. அதுக்கு பிறகு வந்து அதை லெஜிட்டிமைஸ் பண்ணி விட்டாங்க. அதை நான் நான் என்னுடைய இதில் சொன்னால் வந்து இது ஒரு லீகல் டேர்ம் இல்லை, இட்ஸ் பொலிட்டிக்கல் டேர்ம், ரைட்? அப்போ அதனால தான் வந்து இதை இப்படித்தானு சொல்லி டிஃபைன் பண்ணுறது வந்து பிரச்சனையாக கிடைக்குது. ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த டெரரிசம்னு சொல்லப்படுகிற விஷயத்தை கையாளுவதாக இருந்தால் சில 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 தேவைப்பாடுகளுக்கு அமைவாகத்தான் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாதிருக்கின்ற பொழுது அது சர்வதேச மனித உரிமை கோட்பாடுகளையும் ஜனநாயக கோட்பாடுகளையும் மீறுவதாக அமையும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் 3 பேருமே காய்ச்சினாங்க, நீங்கள் எதுக்குலையுமே காய்ச்சினங்கள் வந்து சட்டத்துக்குள்ளால எல்லாத்தையும் டிஃபைன் பண்ண போக இயலாது, அது இம்பாசிபிள், ரைட்? அப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், இப்போ பிள்ளைய ஒழுக்கமாயிரன்னு சொல்லி சொன்னோம்னால் ஒழுக்கம்ன்றதை டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்க 6 மணிக்கு முதல் வீட்டுக்கு வா, பொம்பளை பிள்ளையா இருந்தால் உடம்பு தெரியாமல் ஒழுக்க போடணும்னு சொல்லி வேறு விஷயங்களை சொல்கிறதன் மூலமாக ஒழுக்கம்ன்றதை டிஃபைன் பண்ணுற வலிக்கிறது மாதிரி இப்படியான விஷயங்களை செய்தால் அது டெரரிசமாக வரும். அப்படி இல்லாத விஷயங்கள் டெரரிசம் இல்லாததாக வருமானால் டெபிஷன் சுற்றி வளைத்து தான் டெபிஷனை கொடுக்குறாங்களே தவிர. ஆனால் அதுக்குள்ளே இந்த PSTAயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 விதமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் ப்ரொஃபஸர் சொன்னது மாதிரியும் அரசை குழப்புறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பொது ஒழுங்கை குழப்புறது, அரசாங்கத்தை குழப்புவது, அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறதுனா சொல்லி கொண்டு வராங்க. இப்போ இந்த PSTA பாஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி சும்மா உதாரணத்துக்கு சொல்லணும், எக்ஸஜரேட் பண்ண இல்லை, பட் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகலாம் என்றால் அரசாங்கம் ஒன்றை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாலும் அது பயங்கரவாதமாக வரலாம். அப்போ நாங்கள் ஏதாவது சட்டம் வருகின்றது செய்யாதே, அல்லது இப்போ மன்னாரில் இப்போ மின்மில் வருது நீ கொண்டு வராத, அல்லது இப்போ நான் இந்த ஊரில் குப்பை கொண்டு வரான்னு சொல்லி குப்பை கொண்டு வராதேன்னு சொன்னால் அதுவும் அரசுக்கு எதிராக செய்யப்படுகின்றன்னு சொல்லி police இன்டர்பிரேட் பண்ணலாம். அங்கே இருக்கிற பிரச்சனை தான் ரிஸ்க்காக ஹைலைட் பண்ண அதையும் வந்து ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷனையும் தாண்டி
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே நாங்கள் எக்கச்சக்கமான பவர் செய்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு சுருக்கமான மறுமொழி வந்து கடவுள் மாதிரி இந்த டெரரிசம் என்ற சொல்லு வந்து இட்ஸ் ஃப்ளோட்டிங் அரவுண்ட். ஆனால் அது ஒருத்தருக்கும் தெரியாது என்ன சாமான்னு சொல்லி. ஆனால் அதை என்ன மாதிரி உணரணுன்றதுக்காக சில கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. இதை வந்து செட் ஆஃப் ரூல்ஸ், செட் ஆஃப் ரிக்வயர்மெண்ட்ஸ் இதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் அது இதுக்குள்ள வருமானு சொல்லி. எங்களோட ஆர்கியூமெண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே சொல்கிறோம் அவ்வளவுமே ஏற்கனவே இருக்கிற ஆர்டினரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே இருக்கின்றது, ஆர்டினரி லீகல் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கின்றது. அப்போ நீங்கள் புதுசாக கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கேட்டது நான் சேர்த்து சொல்கிறேன் வந்து அப்போ இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்போ என்ன செய்ய நடக்கும்னு சொல்கிறதுக்கு வந்து அது மிக பிள்ளையான ஒரு கருத்து. ஏன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இப்போ நடக்கிற கைதுகள் கூட உண்மையாக டெரரிசம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புரிதல் இல்லாமல் போலீஸ் தண்டவாட்டுக்கு நிற்கிற விஷயத்தை டெரரிசம் என்று சொல்லி போட்டு சாதாரண செயல்களையும் பயங்கரவாதம் என்ற பெயரில் கொண்டு போய் ஆக்கள் உள்ளுக்கு வச்சுக்கிறத நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ நாங்கள் இதை வந்து லீகல் டேர்மாக ஹேண்டில் பண்ண வலிக்கிட்டோம்னு சொன்னால் சிக்கல். இதை ஒரு பொலிட்டிக்கல் டேர்மாக தான் பார்க்கணும். அதனால தான் நான் நினைக்கிறேன் வந்து சுமந்திரன் சார் சொல்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் இந்த மெசிவ் ப்ரொட்டஸ்ட் அது இதெல்லாம் சரி, ஆனால் அது ஓகே, அது செய்ய தான் மனம் செய்ய, நான் அதை அண்டர்மைன் பண்ணி சொல்லவில்லை. ஆனால் இவங்கள் சொன்னதையே இவங்க மீறுறாங்கன்னு சொல்லப்படுகின்ற கருத்தை தான் நாங்கள் மிக ஸ்ட்ராங்காக வைக்க வேண்டும். அதை விட ஆன்டி டெரரிசம் பில் இருக்குதாங்க, அந்த முதல் ஒன்று வந்து இல்லாமல் பண்ணி சொன்ன கேஸ் ஃபைல் பண்ண சொன்னாங்களே, அதனுடைய இன்னும் ஒரு அதாவது நெகட்டிவாக மேம்படுத்தப்பட்ட வேர்ஷன் தான் இது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னேன், நான் சுவஸ்திக்காக மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண சொன்னாமல் வந்து என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் வந்து நான் நினைக்கிறேன் இவங்க இதை பாஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இது வந்து இப்போ இது வந்ததால் நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், நிறைய இடங்கள் சொல்கிறதும் பிரச்சனை, சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன் வந்து இதுக்கு இருக்கிற பிடிஏயே பரவாயில்லைன்னு சொல்லுகின்ற அந்த சிந்தனையை உங்களுக்கு போடுறாங்க. இருக்கிற அந்த என்ன சொல்ல நான் ஈவில் இஸ் அன்னோன் என்ன அன்னோன் ஏஞ்சல் அப்படி சொல்லுவாங்க, அந்த அப்படி ஒன்று போடுறாங்க. அதை விட இவங்க வெரி குட் பொலிட்டிக்ஸில் செய்கிறாங்கன்னு சொன்னால் என்னுடைய பார்வையில், நான் இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நான் இது வரைக்கும் பார்த்ததில் இவ்வளவு காலம் பப்ளிக் கன்சல்டேஷன்ஸுக்கு கொடுத்தது. அதை கன்சிடர் பண்ணுறாங்களா இல்லையா நான் சொல்ல வரையில, பட் சும்மா அட்லீஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட் ஆகுது வந்து மாதக்கணக்கில் டைம் கொடுத்தவங்க. இப்போ இந்த டிராஃப்ட் வந்த பிறகு கூட February 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க டைம். ஆனால் கொஸ்டின் என்னன்னு சொன்னால், வெரி ரீசென்ட்லி 2-3 டேஸுக்கு முன்னால் வந்து கவர்மெண்ட்டோட எம்பி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க வந்து இது வெறும் டிராஃப்ட் தான், உங்களுக்கு 28 வரைக்கும் நீங்கள் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது, வை ஆர் யூ லைக் ஃப்ரீக்கிங் அவுட்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொன்னால் அப்போ முதல்ல உங்களுக்கு மாதக்கணக்கில் நிறைய சப்மிஷன்ஸ் கொடுக்கப்பட்டது, எல்லாருக்குமே தெரியும், எனக்கு தெரிஞ்சு நிறைய சப்மிஷன்ஸ் போனது. அந்த சப்மிஷன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணப்பட்டிருந்தால் இந்த பிஎஸ்டியே என்ன வந்திருக்கலாம்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா எந்த கொடுத்த சப்மிஷன்ஸ் எதுவும் உருவாக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு மோசமான பிஎஸ்டியே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிஎஸ்டியே ஏற்கனவே இவேல் கோர்ட்ஸுக்கு போன ஆன்டி டெரரிசம் பில் மாதிரியும் இருந்திருக்கல. அப்போ நீங்கள் சும்மா கண்டுடைப்புக்கு கன்சல்டேஷன் வைக்கிறோம், உங்களோட சப்மிஷன்ஸை வாங்குறோம்னு சொல்லி போட்டு நீங்கள் ஏற்கனவே இருந்த ஒரு ஆக்டை, மோசமான ஆக்டை, நீதிமன்றத்துக்கு போன ஆக்டை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒன்னோட உருவாக்கி கொண்டிருந்தால், ஒரு பில்லை வச்சுக்கொண்டு பேஸ் பண்ணி உருவாக்கி இருந்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக உங்களோட ஜென்யூன் இன்டென்ஷன் என்னன்றதான் என்னுடைய பிரச்சனை. ரெண்டாவது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இடது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது இதெல்லாம் எனக்கு அதை எப்படி எனக்கு அதெல்லாம் ஜோசிகளுக்கு மூளை இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இன்னொரு அறகலையவை தேசிய மக்கள் சக்தியோ யூஎன்பியோ எஸ்ஜேபியோ அல்லது சுவஸ்திகாவுடைய கட்சியோ வந்து அனுமதிக்க போகிறதில்லை ஆட்சிக்கு. ரைட்? அப்போ அதுக்குரிய ஆயத்தங்கள் தான் இதெல்லாம். இப்போ ஆன்லைன் சேஃப்டி ஆக்டையும் ப்ரிவென்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டாக இருந்தாலும் சரி, அது டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ், மாடிஃபைட் வெர்ஷன்ஸாக இருந்தாலுமே சரி, அதெல்லாத்தையும் இஃப் யூ புட் இட் டுகெதர் ஒரு நெட்வொர்க் ஒன்று, ஒரு நெட்டோட விரிக்கிறாங்க. நீங்கள் எதுவுமே செய்யலாது. இப்போ சும்மா மன்னாரில் நீங்கள் பார்த்தீங்க வந்து ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கு ப்ரீஸ்ட்டு உட்பட அடித்து ஏற்றி கீழே வச்சு தள்ளுறாங்க. பிறகு தையிட்டியில் வேலஞ்சாமி உட்பட எல்லாரையுமே அடித்து போட்டு தள்ளி போட்டு ஏற்றிக்கொண்டு போகிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னால், இப்போ வந்து அந்த பயத்தை காட்டுறதன் மூலமாக டிசென்ட்டாக இல்லாமல் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக தான் இதை கொண்டு போகிறாங்களே தவிர, ஸோ அதனால் வந்து உண்மையாக பர்சனலி வந்து இங்கே நிறைய பேருக்கு என்னுடைய பார்வையில் வந்து மாயை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு, இந்த கவர்மெண்ட் பெட்டர்ன்னு சொல்லி. என்னுடைய பார்வையில், நான் ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தம் வேலை செய்யணுன்ற பார்வையில் நான் எதையுமே அப்படி உணரவில்லை. டிடென்ஷனோட சைன் பண்ணப்பட்டு கொண்டு தான் இருக்குது, மீடியா பர்சனல் வந்து ஹெரஸ் பண்ணப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க, காணி எடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு கேசட்டுக்கு எதிராக நாங்கள் கோர்ட்ஸுக்கு போய் மறுமொழி கேட்ட காரணங்களும் இருக்குது. திருப்பி இன்னொரு திட்டம், குடியேற்ற திட்டம்னு சொல்லி 4 நாளைக்கு நான் திருப்பி போராட்ட சூழ்நிலை தான் போய் கொண்டிருக்கின்றது. 1-2 கேம்ப் எடுத்து போட்டு, ஆனால் அந்த கேம்பை வந்து ஹை செக்யூரிட்டி ஜோன் சொல்லி டிக்ளேர் பண்ண கேசட்டை ரிவோக் பண்ணாமல் வச்சு கொண்டிருக்கிற சூழ்நிலை அன்றைக்கும் வந்து இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் எதுவும் மாறணுன்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் நான் இந்த பக்கம் சார்பாக கொஞ்சம் கடும் போக்காக யோசிக்கிறேன் அப்படின்னாலும் அது பிரச்சனையாகவும் இருக்கலாம். பட் நான் சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே ஜனநாயகம்ன்றதுக்கும் அங்கே கதைச்சபடினால
இங்கே இருக்கிற எங்களுடைய மெஜாரிட்டி நான் பாவிக்கிற விவசாயி வந்து சைலண்ட் மெஜாரிட்டி. அவங்க அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் வர மாட்டாங்க. இன்னொரு அறகலைவுக்கும் மிக எதிர்காலத்தில் சாத்தியக்கூறுகள் இருக்காங்க. தனிப்பட்ட பார்வையில் சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னு சொன்னால் அரசாங்கம் ஒன்றை மட்டும் வடிவாக செய்யுது. இதை வந்து ரணில் அரசாங்கம் செய்தது வந்து விலை வாய்ப்புகள் கூடிக்கொண்டிருந்தாலும் விலை காஸ்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை செலவுகள் கூடிக்கொண்டிருந்தாலும் வந்து ஏனைய விதங்களில் வந்து மக்களை திசை திருப்புகிறதும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு வந்து இடையூறு ஏற்படாமல் இருக்கிறதுன்றதை வந்து மிக திறமையாக உறுதி செய்து கொண்டு போகிறாங்க. நீங்கள் கரண்டை நிப்பாட்டாமல் ஃபியூலை நிப்பாட்டாமல் இடைக்கிடைக்கு அண்டர்டேக்குள்ளே போகிற ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் கம்யூனிட்டி வந்து ஒரு மோலுக்கு போகிறதுக்கும் ஒரு ட்ரிப் போகிறதுக்கும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு குழப்பம் வராமல் இருக்குமான்னு சொன்னால் எங்களை சொசைட்டி வந்து ரோடுக்கு இறங்குறது வந்து மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த லிபர்ட்டி டெமோக்ரஸி சம்பந்தமான விஷயங்களுக்கு இறங்குறது குறைவாக இருக்கும். எக்கனாமிக் ரீசன்ஸ் அது வேறு, பொருளாதார ரீதியான காரணங்கள் வேறு. ஆனால் சுதந்திரத்துக்காக, உரிமைக்காக, தனி மனித கௌரவத்துக்காக போராட்டம் சொல்லி இறங்கினு சொல்லி தெற்கில் நான் வரலாறு பார்த்ததில்லை. அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் 30-40 இயர்ஸ்ல நான் பார்த்ததில்லை. எதுவுமே பொருளாதார காரணங்களை மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றது. அதை வந்து குழப்பாமல் பார்த்துக்கொள்றதுல வந்து அறகலைவுக்கு பிறகு ரணில் அரசாங்கம் இருந்தாலும் சரி, இப்போ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருந்தாலும் சரி, இப்போ டிட்வா புயலுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 20 லட்சம் 50 லட்சம் 25,000 வெள்ளம் வந்தால் கலக்கிறதுக்கு 25,000 ரூபா அப்படி இப்படின்னு சொல்லி காசை அள்ளி எறிஞ்சு போட்டு, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சாமானும் போகாமல் மலையகத்தில் எங்களுடைய சவரங்கள் இருக்கிறது போய்கொண்டிருக்காங்க. அது அவ்வளோ மறைக்கப்பட்டு விட்டது. இங்கே கதைக்கப்படுறது 5 மில்லியன் ஒருத்தவங்க வீடு கட்டுறது. தானியம் வீடு 5 மில்லியன் 2.5 மில்லியன் 3 மில்லியன் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், திசை திருப்பி கொண்டு ஒரு பக்கத்தால் இன்னொரு விதமான அரசாங்க எதிர்ப்பு வரக்கூடாதுன்றதுக்கான முன்னெடுப்பாக தான் நான் பார்க்குறேன். திருப்பி சொல்கிறேன், இந்த பிஎஸ்சியை வந்து நான் நினைக்கல இவங்க இதை மெட்டீரியலைஸ் பண்ணுவாங்க, இது பாஸ் பண்ணப்படும், இது அந்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க என்று சொல்லி தனிப்பட்ட இதில் நான் நினைக்கிறேன். புரிய வேண்டும். நீங்கள் சொல்றதுபடி மலையாள மக்கள் பாதிக்கப்பட்ட மலையாள மக்கள் ஒன்றுமே செய்யலாம் சொல்லுங்க, ஒன்றுமே செய்யலாம் சொல்லுங்க. கதைச்சாக்களை விட்டுட்டு நாங்கள் அடுத்த வேற கதையை விளக்கம் உண்டு. இப்போ பொருளாதார சுதந்திரம் என்பதும் அது மாதிரி ஒரு உரிமை தான் தெரியும். கல்வியும் ஒரு மனித உரிமை. இப்போ கல்வியில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றது வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஒன்றும் நடக்க இல்லை, ஒருவருக்கும் ஒரு உதவியும் செய்யல. மலையாள மக்களை வந்து முதலாக அவருக்கு சம்பள உயர்வு கொடுத்தாரு. இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் தட்டி கழித்து கொண்டு ஒரு விஷயத்தில் மாத்திரம் போகிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. நீங்கள் கொடுத்த விளக்கம் எல்லாமே ஒரு என்ன பொறுத்தவரையில் எத்தனையோ நல்ல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறத வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி போட்டு நீங்கள் மறைமுகமாக எதிர்கட்சிகளுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. அந்த சைட்டை பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த சைட்டிலும் பெண்கள் எப்படி பாதிக்கப்பட்டதுன்ற வரலாற்றை எங்களுடைய சமூகம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்வதாகவோ அதிலும் கேடு ஏற்பட்டுள்ளதாகவோ ஆனால் அதிலும் விழிப்புணர்வை கொண்டு வருவதாகவோ அதிலும் ஆர்வமாக கொண்டு வருவதாகவோ எந்த முயற்சியை நாம் பார்ப்பதாக இல்லை. ஒரு தேசிய இனவாக உருவாக்க வேண்டும், மதவாதத்தை முன்னெடுக்கவே தவிர. ஆனால் நாங்கள் இந்த சமூகத்தில் இந்த பெண்களுக்கு இந்த போராட்டத்தில் நல்ல எதிர்ப்பு கட்சிகளால் பாதிக்கப்பட்டது ஒவ்வொரு பயங்கரவாதத்தால் எத்தனையோ பெண்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டது சொல்கிறார்கள். நீங்கள் யார் இதை பதிவு செய்திருக்கிறீர்கள்? அது இல்லையே, அதுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை. ஆனால் இந்த பயங்கரவாதம் குறைக்கப்படாது, அதுக்கு நாங்கள் ஒன்று இணையணும், அதுக்குரிய விழிப்புணர்வை உருவாக்கணும். ஆனால் அதுக்கு ஒரு அட்ரஸை எதிர்த்து கொண்டு வர அட்ரஸில் நாங்கள்
வந்து ஒரு மல்டிகல்ச்சரல் ஒரு டைவர்ஸான ஒரு பல்வகமை இருக்கிற ஒரு நாடாக பார்த்து அதை ஏற்றுக்கொள்றாங்க சரி, அல்லது சிங்கள பௌத்த தேசியவாதி இருந்தாலும் சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டை வந்து ஈவன் அவர் நேச்சுரலான ஒரு விஷயமா பார்க்குற மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் பேர் ஆக்களுக்கு வந்து உபயானிச்சு கொண்டு வர கிடைக்காதுன்னா ஸோ இந்த ஸ்டேட் வந்து அதை நாங்களோ யாரோ ட்ராக் பண்ணி ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்ற அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட விஷயம்ன்றதை அது ஒரு நேச்சுரலான விஷயம் இல்லை, ஒரு ஈவனான விஷயம் இல்லை என்றதை கொண்டு வரணும் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ இலங்கையில் மட்டும் இல்லை, இப்போ அக்டோபர் 7 அந்த ஹமாஸின் அட்டாக் எடுத்தாலும் சரி, இல்லை வெனிசுலாவில் வந்து இப்போ வெனிசுலா கிடையாது அந்த அட்டாக் இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு கிரீன்லேண்டில் நடக்க இதனாலும் சரி, இந்த என்ன சொல்றது ஸ்டேட்ஸை வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்டேட்டை வந்து கடவுளாக பார்க்குற ஒரு இதாக ஒரே ஒரு செகண்ட் காலமாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கத்தாங்க. ஆனால் அதை நீக்கிறதுக்கான வந்துருச்சவங்களை பார்த்தா நாங்கள் தான் என்ன டேட் ஒரு 2 நீங்களும் 2 பேர் தான் இளமையாக இருக்கும். ஆனால் இங்கே என்னென்றால் இந்த பயங்கரவாத டெபினிஷன் எங்களோட விஷயம்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் இல்லை. இந்த நாட்டில் சிங்கள பயங்கரவாதமும் இருந்துச்சு, தமிழ் பயங்கரவாதமும் இருந்துச்சு. அதனுடைய விளைவுதான் நாங்கள் அடைஞ்ச துன்பம். அன்றைக்கு ஜேஆர் காலத்தில் பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வந்த நேரம், நாங்கள் எதிர்த்த நேரம் ஜேஆர் எங்களுக்கு ஒரே ஒரு மொழி என்னென்றால் 1000 தந்தார். தர்மசிங்கம் நானும் 1000 வச்சிருந்தோம். ஆனால் அந்த காலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் அன்றைக்கு இந்த அரசாங்கமும் தாக்குறாங்க, ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமும் தாக்குறாங்க. இவ்வளவு காலத்துக்கு பிற்பாடும் அந்த காலத்தில் இந்த அரசாங்கம் விட்டவிட தான் 5ஆம் வகுப்பு இந்திய விஸ்தரிப்பு வாதம் எல்லாம். ஆனால் இன்றைக்கு இந்தியா 2 கையில் பாலமும் தூக்கி கொண்டாந்து தருது, பருப்பும் தருது, பம்பாய் வெங்காயமும் தருது. ஆனால் புரட்சி இந்த நாட்டில் இதுவரைக்கும் வரையில் 56ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ஒரு போராட்டம் நடந்துச்சே தவிர நீங்கள் செஞ்சதும் புரட்சி இல்லை, வடக்கில் நடந்ததும் புரட்சி இல்லை. 2 பக்கத்திலே உள்ளவங்க ஆயுதம் தூக்கினாங்க, சட்டை பிடிச்சாங்க, நீங்களும் போராடுவீங்க. அடுத்த கட்டத்தை உங்களால் நகர்த்த முடியாமல் ஏன் யூஎன்பிக்கு போச்சு? இங்கே தான் போராட்டம் செஞ்சீங்க, கோட்டாவே திருத்தனீங்க, நாங்களெல்லாம் பெரிய சந்தோஷப்பட்டோம். அப்படியே சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அவரை கொண்டு போயிட்டு ஹாங்காங் பஸ் ஓட்டில் விட்டுட்டு வந்தாங்களே, ஏன் அடுத்து உங்களை ஆட்சிக்கு வர முடியாமல் போச்சு? சலூன் வச்சிருந்தீங்கள், எல்லா விதமான வசதியும் வச்சிருந்தீங்க, ஆனால் ஏன் அடுத்து உங்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் போச்சு? தலைமைத்துவம் இல்லாமல். சு சொன்னதில் எனக்கு ஒரு உடன்பாடு, சுமந்திரன் சொன்னதில் உண்மை, அவர் சொன்னதில் உண்மை இருக்கு, சுப சொன்னதில் எனக்கு உடன்பாடு இருக்கு. என்னன்னா இந்த அரசாங்கத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், உங்கள் வந்து இடதுசாரி முழுமையான இடதுசாரியும் இல்லை. இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்கு 72ஆம் ஆண்டு ஆரம்பித்த ராஜா விஜயசிங்க ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தில் தயாராக அவரும் சில நேரம் உங்களை வந்து சந்திப்பார். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இதுக்குள்ளாலே எதிரானவங்க இருக்கிறாங்க. ஆனால் 76 வருஷம் எங்களுடைய செல்வநாயக ஜிஜி காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. அதுதான் தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. சிங்கள மக்கள் மிகவும் நொந்து போன நிலையில தான் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. நம்பிக்கை இழந்து போன இந்த மக்களுக்கு பயங்கரவாதம் மிகப்பெரிய பயங்கரவாதம் தான். ஆனால் அதை நீக்கிறதுக்கு, நம்பிக்கையை கட்டியெடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? 40 வருஷமா பிள்ளைய பயங்கரவாத தடை சட்டத்தில் கட்டியிருந்தது. அப்போ நானும் உங்களை விளையாட்டு அந்த கல்வியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை. நடைமுறைப்படுத்துமா இல்லையா அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ சூரியையான கருத்துக்கும் மற்றது 5 கருத்துக்கும் இடையில இந்த விஷயத்தில் ஒன்று அரசாங்கம் நாட் வெல் இன்டென்டட் என்று வைக்கலாம், அல்லது வெல் இன்டென்டடாக இருக்கும். சூரியையான கருத்தில் வைப்போம் கவர்மெண்ட் இஸ் வெல் இன்டென்டட் அப்படின்னு ஐயா சொன்ன மாதிரி இவ்வளவு தூரம் அவங்க கமிட்மெண்ட் காட்டி இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற இன்டர்நேஷனல் சூழலில்
இந்த மாதிரி ஒரு அரசாங்கம், இந்த பின்னணியில் இருக்கிற மார்க்சிச பின்னணியில் இருக்கிற ஒரு அரசாங்கம் சர்வதேச சிஸ்டமுக்குள்ள, இந்தியா, சைனா, யூஎஸ் சிஸ்டமுக்குள்ள சர்வைவ் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியில இந்த பிடிஏ வந்து எங்க விழும்? இந்த நாங்கள் பிரின்சிபல் சொன்ன மாதிரி அபாலிஷன் பிராக்மேட்டிக் ஒன்று இருக்குதா? இல்லை அவங்களுக்கு சில பேர் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் ஊடாக வந்து பிராக்மேட்டிக் சொல்யூஷனையும் வந்து நாங்கள் எழுதி அவங்களுக்கு சொல்றது சில பேர் அதில் பிள்ளைன்னு சொல்றாங்க வீட்டில் நம்ம ஒரு நாள் இருக்கிறதுனால இருந்தாலும் பிராக்மேட்டிக் சொல்யூஷன் வந்து இருக்குதா? இல்லை நாங்கள் ஒரு நேரம் இந்த கலைக்கத்துல வந்து இந்த நியூ இந்த புளியாவே வச்சிருக்கிறது நெல்லம், அது 2 பெல்ல கலெக்ட்னா புளியா வச்சிருந்தா பிடிஏ வந்து புளிதான், அது 2 பெல்ல கலெக்ட்னா எப்படியும் எல்லாருக்கும் தெரியும் அது புளிதான், ஆனால் அது 2 பெல்ல கலெக்ட் இருக்கு. புதுசாக ஆடுன்னு சொல்லி ஒன்றை படம் வச்சுருந்தா அது என்னன்னு நாங்கள் புரிந்து கொள்றதுக்கு இந்த புதிய ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வேற வரைக்கும் தெரியாது. அதுக்கு பிறகு நாங்கள் அது ஆன்சர்ஸும் தேட வேண்டிய நிலை. இது என்ன ஜஸ்ட் என்னுடைய ஒரு கேள்வி. பட் இதில் இஸ் தேர் அ பிராக்மேட்டிக் பொசிஷன் வேர் த ஸ்டேட், லெட்ஸ் அஸ்யூம் தட் திஸ் கவர்மெண்ட் இஸ் well intended, not that they are not. Is there a place in between where they can which we can suggest to them? கவர்மெண்ட் அங்கே விடவே இல்லை. அவர்கள் அதை நோக்குவதற்கு, அதை நோக்கி ஏதாவது செயற்பாடு செய்திருந்தால் அதில் வந்து ஐரோப்பிய ஒன்றியம் திருப்திப்பட்டால் அது வழங்கப்படும். அதான் நான் சொல்லியிருக்கேன், திருத்தினால்தான் காசு, அது திருத்தினா காசு திருப்பி நாங்கள் விடவே இல்லை. இதை நோக்கி அரசுகள் ஸ்டேட்ஸ் வந்து வேலை செய்வதாக ஐரோப்பிய ஒன்றியம் திருப்திப்பட்டால் அந்த நிதி வழங்கப்படும். அதான் அப்போ இந்த பிடிஏ நீக்கணும்ன்றது வந்து ஜிஎஸ்பி ப்ளஸ் லாஸ்ட் 2 டேர்ம்ஸுக்கு வந்து சொல்லப்பட்டு கொண்டு வருகின்றது. ஸோ இந்த முறை வந்து அது புதுசாக இதையும் கொண்டு வரும்னு சொல்கிறது தனிப்பட்ட இது எனக்கு எதுவுமே இல்லை. அவ்வளவுதான் இருக்கிறன்றதும் என்னது, அதுதான் சொல்ல வந்தேன். தாங்கள் திருப்திப்பட்டால் அரசாங்கம் அது சம்பந்தமாக வேலை செய்வது. என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த நான் 2005ஆம் ஆண்டுல தான் அரசியல் பார்க்குறேன், அது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் பார்த்ததுக்குள்ள பிடிஏ திருத்துறது சம்பந்தமாக இவ்வளவு நிறைய டிஸ்கஷன்ஸ், இவ்வளவு காலப்பகுதி கொடுத்தது இந்த அரசாங்கம் மட்டும்தான். அதை ஏற்றுக்கொள்ளும், அதெல்லாம் இல்லை என்ன சொல்லுங்க. ஸோ அது வந்து எந்த ஒரு கண்ணிலையும் எப்படி விழும்? மிக திறமையான அரசாங்கம் உண்மையாக தான் வேலை செய்து தான் விழ போகின்றது. அது என்னுடைய கண்ணில் மட்டுமே எல்லா கண்ணிலையும் விழ போகின்றது. அது என்னுடைய பார்வையில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போதுமானதாக இருக்கு. முயற்சி செய்கிறார்கள், நியாயமான முன்னேற்றத்தை கொண்டு வருகிறார்கள், மக்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறார்கள், அது சம்பந்தமாக பல கலந்துரையாடலை வச்சிருக்கிறார்கள், வரைவை விட்டிருக்கிறார்கள், உடனடியாக அதை கெசட் பண்ணவில்லை, 2 மாதம் டைம் திருப்பி கொடுத்துருக்காங்க கதைக்கிறதுக்கான. போகிற வார மேடையிலாம் அர்ச்சனா நாணயக்காரம் லக்மாலியும் அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அது கொண்டு வரான்னு சொல்லி, ஆனால் ப்ராக்மெட்டிக்காக நீங்கள் கேட்டோடைய நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் பிடிஏ இல்லாமல் படுவதாக இருந்தால் படும், ஆனால் ஆன்டி டெரரிசம் லோஸ் இல்லாத ஸ்ரீலங்கா இருக்க போகிறது அல்ல. ப்ராக்மெட்டிக் சொல்லி ஆனால் இதை சொன்னால் போய் கொண்டு வருவாங்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நடைமுறை சாத்தியத்துக்கு வந்து டெரரிசம் லோ இல்லாமல் ஒரு சூழ்நிலை உருவாக போவதில்லை. அப்போ சார் மென்ஷன் பண்ணது மாதிரி அப்படியான ஒரு சூழ்நிலையாக இருந்தால் ஒரு பக்கத்தால் தேவையே இல்லைன்னு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம். அதே நேரத்தில் அப்படி ஒன்று உருவாக்கப்படுமாக இருந்தால் அதுக்குரிய சாத்தியக்கூறு தான் கூடுதலாக இருக்குதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு மனித உரிமை கோட்பாடுகளுக்கு அமைவாக நீதித்துறை கண்காணிப்புக்கு உள்ளடங்களாக எங்களுடைய சட்டத்தரணிகள் அணுகுவதற்காகவும் மனித உரிமைகளை விழுமியங்களை பாதுகாப்பதற்காகவுமான சட்ட ஏற்பாடுகளை உறுதிப்படுத்துகின்ற விதமாக கொண்டு வர என்பதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக உழைக்க வேண்டும். சின்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறது முதல்ல எனக்கு ஒரு காரிய சந்தேகம் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு காலம் மாற்றிடாத போது நாங்கள் எல்லாருக்கும் அந்த சட்டத்தை எதிர்க்கிறோம். அதை நிப்பாட்டினோடனே எங்களுக்கு பெரிய வெற்றி. சிடிஏ நிப்பாட்டியாச்சு, ஏடிஏ நிப்பாட்டியாச்சு, இப்போ பிஎஸ்டிஏ நிப்பாட்டியாச்சு. அத்தனை காலமும் பிடிஏ பாதுகாப்பாக இருந்து கொண்டே இருக்க போகுது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி போல எனக்கு தென்படுது. நான் இந்த அரசாங்கம் சொல்லல, இந்த டிராஃப்ட்ல முழு செல்வாக்கு செலுத்துறது வந்து பாதுகாப்பு தரப்பு. பாதுகாப்பு தரப்புக்கு தான் இது தேவை. அப்போ இவர்களும் அதுக்கு விதிவிலக்கானாக்கள் இல்லைன்னு இப்போ எங்களுக்கு தெரியுது. ஏண்டா இதுக்கு மாற்றீடாக ஒன்றுமே வரக்கூடாதுன்னு திட்டவட்டமாக சொன்னாங்களே
இப்போ மாற்றீடாக கொண்டு வந்து மக்கள் கருத்தரங்குக்கெல்லாம் விட்டுட்டு இருக்கிறேன்னு சொன்னால் பாதுகாப்பு தரப்பு இதை உங்களையும் விட்டு போகிறதில்லை. பாதுகாப்பு தரப்பு பிடிஏ வேணும், பிடிஏ தொடர்ந்து இருக்க வேணும். அப்போ பிடிஏ விட மோசமான ஒன்றை காட்டினால் நாங்கள் எல்லாரும் அதை நோக்கி பாய்வோம். பிடிஏ பாதுகாப்பாக தொடர்ந்து இருந்து கொண்டு மாணவடியாக தான் நான் சொல்கிறேன். பிடிஏயை அகற்ற வேண்டும் என்ற போராட்டம் பிரதானமாக முன்னுக்கு வரும். இதில் இருக்கிற பிடிஏ விட மோசமான விஷயங்களை நாங்கள் சொல்லணும், அது வேற. ஆனால் பிடிஏ நீக்க வேண்டுமென்றதை நாங்கள் முன்னுக்கு வைக்க வேண்டும், தொடர்ந்து வைக்க வேண்டும். நாங்கள் இதையும் சொல்ல வேண்டும். நீங்கள் இதை பிடிஏ விட மோசமான சட்டத்தை அறிமுகப்படுத்தி பிடிஏ வெள்ளையடிச்சு ஒரு பாத்திரமாக வச்சிருக்க பார்க்குறீங்களன்றதையும் சொல்ல வேண்டும். கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பிடிஏ நீக்கிறன்றதான், வேற கதை இல்லை. அவர்கள்ட வாக்குறுதி மாதிரி தான் ஐரோப்பிய கொடுத்த வாக்குறுதி பிடிஏ நீக்க வேண்டதான் வாக்குறுதி. சரி, நீக்குங்க முதல்ல, அதுக்கு பிறகு வேணுமெண்டா புது சட்டத்தை கொண்டு வாங்க. இந்த நாட்டுக்கு பயங்கரவாத தடுப்பு தேவையா, எதிர்ப்பு சட்டம் வேணுமா, கொண்டு வாங்க. அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது அதுக்காக பிடிஏ நீக்காமல் இருக்கீங்க எவ்வளோ அளவு, அதை நாங்கள் சொல்லி எங்கட ஃபோக்கஸை பிடிஏ ரிப்பீல் பண்ணுறதுல கூடுதலாக செலுத்த வேணும். ஒன்று கடை இன்றைக்கு கருத்தரங்கு வந்து இதை பற்றி தான் தானே, அதை பற்றி மட்டும் கதைப்போமே. இந்த அரசாங்கம் நல்லமா, முந்தின அரசாங்கம் நல்லமான கதையெல்லாம் இங்கே தேவையில்லை தானே. அதில் எல்லாருக்கும் வேறு கருத்துக்கள் இருக்குது. இதில் இப்போ எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்குது, பிடிஏ நீக்கப்பட வேண்டும். அப்போ அதுக்கு மட்டும் செய்வோம். மற்றதில் அது எல்லாருக்கும் சுயாதீனம் இருக்குது, வித்தியாசமான கருத்துக்கள் வச்சுருக்காரு. நீங்கள் பேனலிஸ்ட் ஏதாவது அதோட குறிப்பாக நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நாங்கள் ஒரு டிராஃப்ட் ஒன்றை எழுதி போட்டு இந்த டிஸ்கஷனை வச்சுக்கொண்டு என்னென்னா நீங்கள் சொன்ன விஷயம் தொடர் என்னென்னா நான் ரெவல்யூஷன் நடந்ததுன்னு சொல்லி, மற்றது ஒரு லெஃப்ட் கவர்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்லி ஒரு காலமும் சொல்லி கேளுங்க. நீங்கள் லிசன் பண்ணாமல் நீங்கள் கதைக்கிறீர்கள். என்னடா ஒரு ப்ரோக்ரஸிவ் கவர்மெண்ட் இருக்குது, ஒரு சமூக சாதகம். அது ஏன் சொல்கிறதுண்டா, வந்திருக்கிறார்கள் சாதாரண குடும்பங்கள்லேருந்து வந்தார்கள், இவ்வளோ காலம் இல்லாதாக்கள் வந்திருக்கிறது. அவ்வளோதான் அதில் நான் சொல்கிறேன். அப்போ அது ஒரு பாசிட்டிவாக எடுக்க வேணுமென்று தான் நான் பார்க்குறேன். வாரந்தோட மற்ற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், அறகலையாண்டது வரலாற்றில் நான் இப்படித்தான் நினைக்கிறேன். பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்று சொல்லி மாற்றி சொன்னேன். பிரெஞ்சு ரெவல்யூஷன் முடிஞ்சு இது 2வது ரெவல்யூஷன் முடிஞ்சு 72 நாள் தான் அது ஸ்டே பண்ணி, அதுக்கு பிறகு அது கொலாப்ஸ். அதுக்கு ஆனால் பிரெஞ்சு ரெவல்யூஷன் வேல்யூஸ் இன்றைக்கும் பிரான்ஸில் இருக்குது. அதே மாதிரி அறகலையாண்ட வேல்யூஸ் இந்த சமூகத்துக்குள்ளே இருக்குது. 56ஆம் ஆண்டு நடந்தது புரட்சி இல்லை, அதுவும் ஒரு ரிஃபார்ம், ஒரு சீர்திருத்தம். அப்போ அந்த வகையில் நான் நினைக்கிறேன்னு சொன்னால், அறகலையாக இந்த நாட்டில் நடந்த என்ற புரிதல் அப்போ 70களில் இருந்து குவான்டிடேட்டிவ் அளவு ரீதியாக மாறி ஒரு குணாம்ச ரீதியாக போதும் இது என்று சொல்லி பெருமளவுக்கு அனைத்து தரப்பு மக்களும் பங்கு பெற்றின ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி. சரியோ, இப்போ இருக்கிறதும் கூட ரிவர்ஸ் பண்ணலாம், பிழையாக போகலாம். ஆனால் அதுக்கு எதிரான இது வேணும். இப்போ பிடிஏ ரிமூவ் பண்ணுறதுன்றது இவ்வளவு காலம் இருந்து இவ்வளவு நாசமறுப்பை செய்தது முதல் போட். அடுத்தது நாங்கள் அதை சொன்னால் அந்த விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இருக்குது. இப்போ மெயின் கண்ட்ரடிக்ஷன் பிடிஏ அபோலிஷ் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு பதிலாக அதே மாதிரி இன்னொரு சட்டம் வரையில்லாதன்றதுக்கு நாங்கள் ஒரு சேஃப்டியான விஷயத்தை செய்யணும். அவ்வளோதான். மற்றபடி டெரரிசம்னு சொன்னீங்க. நான் இப்போ டெரரிசம்ன்றதுக்கு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி அப்ட்ராக்ட் அப்படி ஒரு விஷயமே இல்லை. இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம், ஃப்ரீ மீடியான்னு சொல்லுவோம், ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லுவோம். காசாவில் விட முழு சனத்தையும் அழிக்கிறது சரியன்றது மாதிரியான கணக்குக்கிண்டை போச்சு. ஆனால் ஐரோப்பாவிலும் மற்ற நாடுகள்லையும் ஜனங்கள் எதிர்க்குது, இல்லையென்று சொல்லி இல்லை. சோரான் மம்டானி என்று சொல்லி நியூயார்க் மேயர் சொல்கிறாரு என்னென்னா, இங்கே நெட்டன்யாகு அரெஸ்ட் பண்ணுவேன், மீறல் நடக்குது இல்லையென்று இல்லை. மற்றது டெரரிசம், கடாபியை கடத்தி கொண்டு போனது, இப்போ சதாம் ஹுசேனை கடத்தி கொண்டு போனது, நொரிக்காவை கடத்தி கொண்டு போனது, இங்கே வெனிசுலா நடக்கிற பச்சை கொள்ளை, அந்த இது வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கொஞ்சம் கள்ளருக்கு, உலகளாவின கள்ளருக்காக நடக்கிற கொள்ளை. சரியோ, ஆனால் இதுக்கும் மாறும். இப்போ நாங்கள் ஒரு இது இந்த ஐரோப்பிய யூனியன் ஆனால் இதுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் இருக்குது. இன்றைக்கு இது நடந்த உடனே என்ன நடந்தது, டாவோஸுக்கு போனால் டெரரிசம்ன்ட்டு அவை வைக்கிற வரவிலக்கணங்கள் இல்லை, வரவிலக்கணங்கள்
அவை செய்கிறதெல்லாம் செய்கிறோம். இன்றைக்கு சிரியாவில் கொண்டு வந்து இருத்தி இருக்கிறவன் ஒரு உலகறிஞர் நோட்டோரியஸ் டெரரிஸ்ட். அப்போ இது டெரரிசம் என்று சொல்கிறதுக்குரிய அளவு இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ஆனால் சில விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு இன்றைக்கு உலக ஒழுங்குன்றதுக்கு ஓபிச்சரி எழுதியாச்சு. அந்த ஓபிச்சரி நோட்டு இன்றைக்கு போகுது. உலக ஒழுங்கு கொலாப்ஸ் இன்றைக்கு. உலக ஒழுங்குன்னு சொல்லி கொண்டு இல்லை இன்றைக்கு. ஆனால் இவர் கனடா பிரைம் மினிஸ்டர், பிரெஞ்சு ஜனாதிபதி எல்லாம் போய் டாவோஸில் என்ன சொன்னாங்க, இப்போ இந்த இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுவோம். இப்போ கிரீன்லேண்டை சவுத் அமெரிக்கா மாத்திரம் இல்லை, கிரீன்லேண்டையும் எடுக்கணும், கனடாவும் எனக்கு தான் உலகம் முழுக்க டேக்ஸ் வரைக்கும் அந்த பிரச்சனை வருது. இப்போ ஒரு பெரிய விஷயம் வருது. ஒரு மாவோ செய்தவங்க ஒரு விஷயம் சொன்னது, 3 வேர்ல்ட் தியரி என்ற ஒரு தியரி. அது இப்போ பல சொல்லுவாங்க. அவர் சோவியத் சோசியல் இம்பீரியலிசம், அமெரிக்காவும் ஒரு ஏகாதிபத்திய நாடு, இதுக்கு எதிராக இந்த கன்ட்ரடிக்ஷன் வரைக்க இந்த செகண்ட் வேர்ல்டு 2ஆம் உலகம் இந்த ஐரோப்பா ஆண்டு இருக்கிறது, 3ஆம் உலகம் ஆண்டு இருக்கிறதும் ஒன்று சேர்ந்து இந்த 1ஆம் உலகத்தில் சோவியத் யூனியன் இம்பீரியலிசம்னு சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளது. அது கொலையாட்சி ஆகிடுச்சு. ஆனால் அவ சொன்னது சரி என்னென்னா, இன்னைக்கு தேர்ட் வேர்ல்டோடு சேர்ந்து போகணும் என்ற ஒரு நிலவரம் நிர்பந்தம் இந்தியா சைனாவோடு சேர்ந்து போகணும். ஒரு புதிய உலக ஒழுங்குக்கான பிரசவ வேதனை இன்றைக்கு இருக்குது. புதிய உலக ஒழுங்கு என்னென்னா, வெனிசுலா அவரை பிடிச்சு கொண்டு போகிறதுல என்ன நியாயம்? நாங்கள் அது இந்த எங்களை நடராஜர் சிலை இருக்குல்ல, காலுக்கு ஒரு ஆளை உலக்கி வச்சு கொண்டு நிற்கிற மாதிரி தென் அமெரிக்காவை உலக்கி வச்சு கொண்டு, தென் அமெரிக்காவை உலக்கி அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கொள்ளை அடித்து கொண்டு செய்கிறவே. இந்த சிரியாவிலாம் என்ன செய்தவங்க, அமெரிக்கா கொண்டு சிரியாவுக்குள்ளே கடவுளுத்தது இல்லைங்களா? நாங்கள் பகிரங்கமாக சொல்லுவோம். ஆனபடியாக இந்த டெரரிசம் என்று சொல்கிற வலைவிலக்கணங்கள், மீடியா ஃப்ரீடம் என்று சொல்கிற சில வேற என்ன பிபிசி என்ன மாதிரி நியூஸ் போடும், காசா இஸ்ரேல் போர், காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போரா நடக்குது, காசாவில் கொல்லுறாங்க, காசா இஸ்ரேல் போர். இப்படி உங்களுக்கு இந்த மீடியாஸை பார்க்கணும். என்ன சொல்கிறேன்னு சொன்னால், டெலிசூரன் ஒன்று இருக்குது, குளோபல் டைம்ஸ் ஒன்று இருக்குது, இந்தியாவில் சில மீடியாஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் செய்ய சாரி. I wasn't, no, I சகவாழ்வுக்கான யாழ்ப்பாண மக்கள் ஒன்றியம் நடாத்தும் அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டமூலம் பற்றிய கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது பேச்சாளர்களாக சட்டத்தரணி ஐங்கரன் கோகதாசன், சட்டத்தரணி சுவஸ்திகா அருள்லிங்கம் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் ஸ்ரீதரன் திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடலின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.